சட்டப்பேரவை நிகழ்ச்சி என்பது நேரலை செய்யப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை இப்பொழுது நடந்திருக்கிறது. இது பல காலமாக எல்லோரும் முன்வைத்த கோரிக்கை. இப்பொழுது முழுமையாக நேரலை செய்யப்படுவதற்காக முதலில் இந்த அரசுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு சட்டம் இயற்றுகிற அவையில் அதனுடைய தன்மை, நடவடிக்கைகள் இன்றைக்கு சாமானியர்கள் இப்போ நீங்கள் இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீட்லேயும் சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சுன்னு எல்லா வீடுகள்லையும் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது ஜனநாயகத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றும். அதே போல சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கிறவர்களுடைய பொறுப்புணர்ச்சியை மேலும் அதிகப்படுத்தும். நம்மால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ அமைச்சர்களாகவோ அங்கே என்ன செய்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், அதற்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்பதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நேரலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. எனவே இந்த முயற்சிக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் சட்டமன்ற விவாதத்தினுடைய தரத்தை பேணி பாதுகாப்பது அனைவருடைய கடமை. குறிப்பாக தனிநபர் சார்ந்த விமர்சனம் என்பது முழுமுற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி துவக்கினால் அதற்கு எல்லையே கிடையாது. அந்த எல்லையில் பேசுவதற்கு சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சட்டமன்றத்தின் தரம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. தமிழக சட்டமன்றத்துக்கென்று ஒரு பெரிய மாண்பு இருக்கிறது. நிச்சயமாக அதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். தனிநபர் விமர்சனம் என்பதை முற்றிலுமாக தவிர்க்கிற இடமாக, தவிர்க்கப்பட்ட இடமாக தமிழக சட்டமன்றத்தை மாற்றுகிற பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. கூடுதலாக ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஏற்கனவே நான் அதை தெளிவுபடுத்திட்டேன். அதாவது இப்பொழுது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய சூழல், உள்துறை அமைச்சகத்தினுடைய சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கை வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக பாட வேண்டும் என்பதும், அந்த வந்தே மாதரம் பாடலினுடைய 6 சரணங்களையும் பாட வேண்டும் என்பதையும் அந்த சுற்றறிக்கை சொல்லுகிறது. இதுதான் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய சூழல். வந்தே மாதரம் பாடலினுடைய பிரச்சனை என்னன்னா, வந்தே மாதரம் பாடல் முதல் 2 சரணம் பொதுவானது. 3வது சரணம், 4வது சரணம், 5வது சரணம் குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக இந்திய நாட்டை வர்ணிக்கிற வரிகள் இருக்கிறது. அப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளை வர்ணித்து எல்லாரும் பாட வேண்டும் என்று சொல்வதில் எந்த நியாயம் இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்துவராகவோ, ஒரு இஸ்லாமியராகவோ, ஒரு சீக்கியராகவோ, ஒரு கம்யூனிஸ்டாகவோ, ஒரு நாத்திகராகவோ, ஒரு மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிற உங்களை ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளை பாடச் சொல்வது எந்த வகையில் நியாயம்? ஆனால் இதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டை பாடினாதான் ஆளுநர் உங்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைப்பார் என்ற நிலையை உருவாக்கின பிறகு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் கூட வேறு வழி இல்லாமல் ஆளுநர்கள் இந்த பாடல் பாடிதான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாம அவங்க பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இன்றைக்கு அது மாறி ஆளுநர் மாளிகை என்பது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகிற இடம். சட்டப்பேரவை என்பது அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றங்களால், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்றங்களினுடைய இடம். அதுக்கு தனித்த அதிகாரம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் தேசப்பற்றல்ல. அதனுடைய நோக்கம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குரிய இடத்தை தொடர்ந்து இடையூறு செய்வது என்பது. எனவே தான் தமிழ்த்தாய் வாழ்த்தா தேசிய கீதமா என்றால் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலிலே பாடப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். இப்பொழுது தேசிய கீதமா வந்தே மாதரமா என்றால் தேசிய கீதத்தின் பக்கம் தான் நாம் நிற்போமே ஒழிய வந்தே மாதரத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதுதான் எங்களுடைய நிலையை தவிர இதற்கு வெவ்வேறு அர்த்தத்தை அவரவர்கள் கட்சியின் சார்பாக ஒரு விஷயத்தை பற்றி இதுக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்க நினைப்பது தவறு. தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற கருத்தியல் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது இந்த கட்சியா அந்த கட்சியா என்றல்ல. தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் பாடப்படவில்லை என்பது தமிழ்நாட்டின் மதச்சார்பற்ற அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றியை வேறொரு குற்றச்சாட்டின் மூலம் திசை திருப்பாதீர்கள் என்பதுதான் எனது கோரிக்கை.